புடலங்காய் முட்டை பொரியல். தேவையான பொருட்கள்: 1/4 கிலோ புடலங்காய், 2 கொத்து கருவேப்பிலை, சிறிதளவு கொத்தமல்லி இலை, 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், தேவையான அளவு கல்லுப்பு, கடுகு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் தேங்காய் துருவல், 2 முட்டை, தேவையான அளவுக்கு எண்ணெய். இந்த பொருட்கள்லாம் எடுத்துக்கிறோம். முதல்ல நைஸாக நறுக்கிய புடலங்காயை ஒரு பாத்திரத்தில் போட்டு கல் உப்பு சிறிதளவு போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். ஏன்னா அந்த காயில் அந்த உப்பு போய் சேர்ந்துடும். நல்லா பிசைஞ்சு விட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடணும். ஊறிச்சுனாக்கா காய் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். அடுத்தது வாணலியில் சிறிது எண்ணெய் விடணும். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பை போடுறோம். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலையை உருவி போடுறோம். அடுத்ததாக பச்சை மிளகாயை போடுறோம். போட்டு நல்லா வணக்குறோம். நல்லா வணங்கணும். பச்சை மிளகாய் பச்சை வாசனை போனோடனே அடுத்தது வெங்காயத்தை போடுறோம். நைஸாக நறுக்கியிருக்கணும். வெங்காயம் நைஸாக நறுக்குன வெங்காயத்தை போடுறோம். வெங்காயம் நல்லா வணங்கணும். நல்லா பொன்வறுவலாக நல்லா வணங்கினதுக்கு பிறகு புடலங்காயை போடுறோம். புடலங்காயை எப்படி போடணுன்னாக்கா, நம்ம ஊற வச்சுருப்போம், அதை நல்லா புளிஞ்சு விட்டு போடணும். அதில் அடியில் தண்ணி இருக்கும். அந்த தண்ணி அதில் ஊற்றிடாதீங்க. அதில் உப்பு நிறையா இருக்கும். அதனால் புடலங்காயை நல்லா புளிஞ்சு வெங்காயத்தில் போடணும். போட்டு அந்த புடலங்காயை நல்லா வணக்கணும். புடலங்காயோட பச்சை வாசனை போகிற வரையில் வணக்கணும். வணக்கிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் நேரம் ஒரு வேக வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் வெந்துடும். வெந்தோடனே தண்ணி இஞ்சி போயிருக்கும். அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் புடலங்காய் வெந்துருச்சுன்னு. அதுக்கப்புறம் தேங்காய் துருவலை போடுறோம். தேங்காய் துருவலை போட்டு நல்லா வணக்கணும். தண்ணி இஞ்சிற அளவுக்கு வணங்கின பிறகு நம்ம ஏற்கனவே முட்டையை உடச்சி வச்சுருப்போம். அதை நல்லா கலக்கி அந்த புடலங்காயில் ஊற்றணும். ஊற்றி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிளறும்போது அந்த முட்டை கொஞ்சம் கொஞ்சமாக வேகும். வெந்து புடலங்காயோடு சேரும். நல்லா வணக்கி விட்டுட்டே இருக்கணும். அதை முட்டை வாசனை வரும். நல்லா வணக்கினோன்னா புடலங்காயும் முட்டையும் சேர்ந்த மாதிரி ஒரு நல்ல வாசனை வரும். அந்த வாசனை வரும்போது அதை இறக்கிடணும். அந்த புடலங்காயை ஒரு தட்டில் மாற்றிக்கிறோம். நல்ல சுவையான புடலங்காய் முட்டை பொரியல் ரெடி. புளிக்குழம்பு, வத்தக்குழம்பு, பூண்டு குழம்பு, இந்த மாதிரி குழம்புகளுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டிங்கனாக்கா அவ்வளோ அருமையாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.
இதை சும்மாவே கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.